Hello friends, welcome to Joyful Parenting Art and Craft. New Year வரப்போகுது. ஸோ நம்ம வீட்டிலே எப்படி DIY கேலண்டர் நம்ம குட்டீஸோட சேர்ந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேலண்டர் பண்ணுறதுக்கு 300 GSM திக்னஸ் இருக்கிற ஐவரி ஷீட் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து A3 சைஸு. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த கார்டை 25 cm வித் அண்ட் 17 cm ஹைட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு 13 கார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 12 months ப்ளஸ் ஒரு ஃப்ரண்ட் பேஜுக்காக ஒரு கார்டு. கார்டோட லெஃப்ட் சைடில் 10 cm கேப் விட்டுருக்கேன். அங்கே வந்து மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எழுதுறதுக்காக அந்த கேப் விட்டுருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பாக்ஸ் போட்டு கொடுத்தா குட்டீஸ்க்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்காக அப்படின்னு. நம்ம கேலண்டர் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக 10 cm கேப் விட்ட இடத்துல அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் அடிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லா கார்ட்லேயும் ஒரு டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லா கார்ட்லேயும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க குட்டீஸ் எழுத வைங்க. ஏன்னா எழுதுனதுக்கப்புறமா அதுக்கு மேலே பெயிண்ட் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கார்ட்லேயும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா எழுத வைங்க. எல்லா கார்டையும் பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அவங்க குட்டீஸை வச்சு அந்த கேலண்டரில் எழுத வைங்க. அவங்களே எழுதும்போது அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஃபைனலாக ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாவாங்க. கிட்ஸ் பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. அவங்க சின்னதாக பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக இருக்கிற மோட்டிவேஷ்னல் கோட்ஸை நான் எல்லா கார்ட்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கோட் எழுதும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த கோட்டோட மீனிங் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு புரியும். டூ 2022 ஒரு பாசிட்டிவான இயராக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இயர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேலண்டருக்கு பேஸ் ரெடி பண்ணலாம். பேஸுக்கு வந்து தின் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். சேம் நம்ம கேலண்டர் என்ன சைஸில் எடுத்திருக்கோமோ அதே சைஸில் வந்து எடுத்திருக்கேன். 25 cm வித் அண்ட் 17 cm ஹைட்டில் 2 பீஸும், 4 cm வித் அண்ட் 25 cm ஹைட்டில் 2 பீஸும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பீஸஸை ஒரு கலர் பேப்பர் மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ நம்மளோட பேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேலண்டர் ஷீட்ஸை அந்த பேஸோடு சேர்த்து நான் வந்து ஸ்பைரல் பண்ண போகிறேன். நம்ம DIY கேலண்டர் ரெடி. நான் இந்த கேலண்டரை என் பையனோட ஸ்டடி டேபிளில் தாங்க வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.